அதிமுக இழுபறியாக இருக்கிறது. கூட்டணி இன்று நேற்று என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது பெவிக்காலை கொண்டு ஒட்ட பார்க்கிறார்கள். ஒட்டுமா அல்லது உரசலோடு இருப்பது என்ன ஆகும் என்பது வியப்பாக இருக்கிறது. நிச்சயமாக காங்கிரஸ் பிரிந்து போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. காங்கிரஸை ஒட்ட வைப்பதற்கு முயற்சிகள் செய்து பார்க்கிறார்கள். காங்கிரஸ் திமுகவை மிரட்டுகிறது. காங்கிரஸ் மிரட்டுகிற இந்த நிலையிலே திமுக நடுங்கி கொண்டிருக்கிறது. 70 நாட்களாக குழுவை அமைக்க சொல்லி பேச்சுவார்த்தை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக குழுவை அமைக்க சொன்னோம் என்று காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் ஜோடங்கர் சொல்லுகிறார். அதனுடைய இங்கே காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை சொல்லுகிறார். ஆனால் செவிடன் காதில் ஊதிய சங்கை போல எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் குழுவே அமைப்பதற்கு முன்வரவில்லை திமுக. இப்படிப்பட்ட நிலையில்தான் அவர்கள் உரசலோடு இருக்கிறார்கள். மற்ற கட்சிகளுக்கு எந்தெந்த இடங்கள் ஒதுக்குவது என்று அவர்கள் இந்த குழப்பத்தில் இருக்கிறார்கள். கூட்டணி நிலைக்குமா, நீடிக்குமா, உடையுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதிகமான விளம்பரத்தை கொடுத்துவிட்டு விளம்பர மாடல் அரசு, எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஏற்கனவே குற்றம் சாட்டிவிட்டார். விளம்பர மாடல் அரசாக இந்த அரசு இருக்கிறது. 520 வாக்குறுதிகளை சொல்லி முழுமையாக நிறைவேற்றாத 420 அரசாங்கமாகத்தான் இந்த திமுகவின் அரசாங்கம் இருக்கிறது. 520 வாக்குறுதிகளை சொல்லி முழுமையாக நிறைவேற்றாத 420 அரசாங்கமாகத்தான் இந்த அரசாங்கம் இருக்கிறது என்பதை மக்கள் தெரிந்திருக்கிறார்கள். விரைவிலே வீட்டுக்கு போகிறது இந்த சர்க்கார். இல்லை, பட்டியலின மக்களுடைய பாதுகாவலர்களாக இருக்கிற திருமாவளவன் தான் இதை பற்றி கேட்க வேண்டும். அவர்கள் கூட்டணியிலே ஜெல்லாய்ப்பு இருக்கிறார். ஆக ஏன் ஒரு பட்டியலினத்து சமூகத்தை இப்படி இழிவாகவும் இழித்தும் பழித்தும் பேசினார் அமைச்சர் மூர்த்தி என்பதை கண்டிக்க தவறியவர்கள் கூட்டணி நம்முடைய பரபலம், அதிகார பலம், இன்னும் 4-5 சீட்டுகள் கிடைக்குமா என்கிற ஏக்கத்தில் தான் தாங்கள் சார்ந்திருக்கிற சமுதாயத்துவே மறந்து போயிருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்து. தேர்தல் நெருங்குகிற போது அரசுடைய இடங்களில், பொதுவான இடங்களில் நடத்தி அதை இடையூறாக அமைந்து விடக்கூடாது. சேப்பாக்கம் ஸ்டேடியம் என்பது கிரிக்கெட்டுக்காக அமைக்கப்படுகிற மைதானம். அது மடக்கு ஊதிக்காக அமைக்கப்படுகிற அதிகாரம், அதை இடமல்ல. ஆகவே இதை புரிந்து கொள்ள வேண்டும். வணக்கம்.